எங்க அரக்கண காணா? பகு ஏப்பா பகு மண்டைக்கிட்ட திரி விட்டுரும் மரியாதையா என்னை பார்க்க. கூப்பிட்டா திரும்ப மாட்டியா? கொன்றுவேன். என்னையா? நாதமணி நீ கேளு. சொல்லுத்தல. பட்டாம்பூச்சியில ஏன் பூவை தேடி போகுதுன்னு தெரியுமா? ஏன் தல? ஏன்னா அது லவ். ஓ, அந்த பூ மேல பட்டாம்பூச்சிக்கு லவ். ஓ, அந்த நிலா ஏன் வானத்தை தேடி வருது தெரியுமா? அதையும் நீ சொல்லு. ஏன்னா அந்த நிலாவுக்கு வானத்து மேல ஒரே லவ். கொப்புறான இவன் என்ன சாகடிக்கிறானடா. தல, உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஏன் சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசுற? அது ஏன்னே தெரியலடா. ஒரு 2-3 எபிசோடாவே நமக்கு இந்த மாதிரி டயலாக தான் கொடுக்குறாங்க. முந்தி மாதிரிலாம் இப்ப நைட்டு படுத்தா தூக்கமே வர்றதில்ல. நல்ல தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு மத்தியானம் தோட்டத்துல போய் தூங்குனா அப்புறம் ராத்திரி எப்படி தூக்கம் வரும்? தல, டேய் அவனை அடிடா. உத்தரவு தல. சும்மா சும்மா அடிக்காங்கடா. இல்ல பங்கு, ராத்திரியில நீ என்னதான் பண்ற? அது வீட்ல அம்மா தப்பிச்சிட்டேன். வீட்ல ஒரு கயிறு நோட்டை 1 டஜனா வாங்கி போட்டு கருக்கல் ஆயிடுச்சுன்னா போதும், உட்காந்து கவிதையா எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னது கவிதையா? யாரு நீயா? ஆமா, நான் தான். ஆச்சரிய குறியெல்லாம் போட்டு எழுதுறேன்னா பாத்துக்கியேன். Oh my God. ஆச்சரியமா இருக்கப்பா. கவிஞர் சரவணன் அவர்களே, சொல்லுங்கள் நாதமணி. உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு கவிதை உங்களால் அரங்கேற்ற முடியுமா? அவங்களுக்கா? ஏய் நாதா, சொன்னா கேளு, வேணாம்டா. கவிதை ரசிக்க தெரியாதவங்களாம் கழுதைக்கு சமம். நீங்கள் சொல்லுங்கள் கவிஞர் அவர்களே. கண்டிப்பா சொல்லாமா? அட சீக்கிரம் சொல்லுங்க தல, ஆடியன்ஸ் வெயிட்டிங். ஓகே ஓகே. சவுதியில் நடக்குது மன்னராட்சி, துருக்கியில் நடக்குது ராணுவ ஆட்சி, இந்தியாவில் நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி, என் மனசுல என் கூடயே இருப்பாடா மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. அவனுக்கு இருக்காடா மனசாட்சி? இல்ல அவனுக்கு இருக்காடா மனசாட்சி? ஏண்டா இதெல்லாம் கவிதைனா அப்ப கண்ணதாச வாலி வைரமுத்துலாம் எழுதுறதுக்கு பேர் என்னடா? இதுக்கு தான் அப்பவே வேணாம் வேணாம்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். இனிமேல் அவன் கிட்ட கவிதை கேப்பியாடா? கேப்பியா? நான் அப்போ ஒன்று அடிச்சேன்ல, இப்போ நீ பதிலுக்கு நடிச்சுக்கோ. கேப்பியா? 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 கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சரி சரி ஓகே, ஒரு நிமிஷம். இது பிகினிங்ல எழுதின கவிதை, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து நைட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது எப்படின்னா, எப்பா ஆள விடுறா சாமி. மன்னிச்சிருங்க, என்னால உங்க இங்க கவிதை முடியாது. தேவையில்ல. இல்ல, டேய், ஏய், வண்டி எடுத்துட்டு வாடா, நான் ஓடுறேன். ஏய், நாதமணி, டேய், ஆந்திரா மிஸ்டர் போய் குருவில்லா. போடா, நில்றா. டேய் இருடா டேய். எஸ், ஓடி போயிட்டாங்க. இன்னும் காணமே. சாதிச்சிட்டேன். ஒண்ணும் ஆகாது வா. ஐ மீனாட்சி. மீனாட்சி, சரவணன் தனியா தான் மீனாட்சி உட்கார்ந்திருக்கான். சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. ஏய், எனக்கே பதட்டமா இருக்கு. நீ டென்ஷன் பண்ணாம அமைதியா இரு. நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். சொல்லிடணும். ஓகே, வா மீனாட்சி. ஹாய் சரோ. ஹாய், வாங்க மீனாட்சி. என்ன எப்பவுமே மும்மூர்த்திகளா நிப்பீங்க, இன்னைக்கு என்ன சுயம்பு நிக்கிறீங்க? அது நீங்களும் மீனாட்சி வரேன்னு சொன்னீங்களா, அதான் அவனுங்கள்ட்ட சில கவிதைகளை சொல்லி கதற ஓட விட்டேன். இன்னைக்கு பூரா நான் இருக்க பக்கமே வரமாட்டானுங்க. ரொம்ப விவரம் தான் சரவணா. தட் இஸ் சரவணன். என்னாச்சு மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?